Hi friends, welcome and welcome to Health Sweet Channel. நம்ம சேனல் இன்னைக்கு அறுபதாம் குருவை அரிசி வெண்பொங்கல் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அறுபதாம் குருவை அரிசி பொதுவாகவே போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இன்டென்சிவாக ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், அப்புறம் ஜாயிண்ட் இன்ஃபெக்ஷன், சர்ஜரி பண்ணியிருக்காங்க போனில், இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேசஸில் இருக்கிறவங்க இந்த அரிசியை எடுத்துக்கிட்டாங்கன்னா சீக்கிரமாகவே அவங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பெட்ரிடனாக இருக்கிறவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு ரத்த ஓட்டம் உடம்புல ஜென்ரலி கம்மியாக இருக்கும், டைஜஷன் பவரும் ரொம்பவே கம்மியாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக, டைஜஷனும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு ஒரு லேடிஸ் எல்லாமே ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இது வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களோட யூட்ரஸ் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அறுபதாம் குருவை அரிசி. இந்த அரிசியுமே கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அது ஒரு ஆளுக்கு தேவையான அளவு தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். 1/4 கப் தான் எடுத்திருக்கேன். இதை நான் ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் அந்த பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம எடுத்து நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ண போகிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கு நான் தண்ணி சுட வச்சுருக்கிறேன். பாயில் வாட்டர் நல்லாவே பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை போட்டு சால்ட் எல்லாம் போட வேணாம். ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இது பாயில் ஆகணும். ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை, பாயில் ஆகணும். இன்பிட்வீன் பாசி பருப்பு அதுவும் சேம் அமௌண்ட் தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா அதை நம்ம மிக்சியில் பிரேக் பண்ணிடுவோம் அரிசியை, அதனால் உங்களுக்கு அளவு கரெக்டாக வந்துடும். ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கணும். இப்போ இதை தனியாக நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவேன். இன்பிட்வீன் பார்த்திங்கன்னா வாட்டர் நல்லா பாயில் ஆகிருக்கு, அதனால் நான் அந்த அரிசியை போட்டுட்டேன். இது 20 மினிட்ஸ் நல்லாவே சுடுதண்ணியில் இருக்கணும். சால்ட் மறந்து போய் போட்டுறாதீங்க, தேவை கிடையாது. இது நல்லா 2 உடையிற அளவுக்கு அந்த பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ஒரு 15 மினிட்ஸில் அது மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ரொம்ப வேகணும்னு தேவை கிடையாது. இப்போ இதை நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி கோர்ஸாக 2-3 பல்ஸ் ரிவர்ஸில் கொடுத்தா போதும். அந்தளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் இல்லையா, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டியதில். ஒன்று இதை நீங்கள் குக் பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு, இல்லை ஜஸ்ட் நீங்கள் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நீங்கள் குடிக்கலாம். இப்போ இந்த அரிசியை நல்லா கூல் டவுன் பண்ணிக்கணும். கூல் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இனிமேல் நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெண்பொங்கல் நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி தான். இது மாதிரி நீங்கள் எப்பயுமே சாம்பார் வைக்கும்போது சாதம் வைக்காமல் நீங்கள் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி அளவுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 6 மடங்கு தண்ணி நான் எடுத்திருக்கேன். ஐ மீன் 1 கப் நீங்கள் அந்த அரிசி எடுத்திங்கன்னா அது போல் 6 மடங்கு, 5 மடங்கு அந்த அரிசிக்கும், அந்த மீதி இருக்கிற 1 மடங்கு பாசிப்பயிறுக்கும் நம்ம பாசி பருப்புக்கும் சேர்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 1.5 கப் தண்ணி எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு அளவு மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியோட அளவு. ஸோ தண்ணி நான் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ இதில் நெய் போட்டு அதில் ஜீரகம், அதுக்கப்புறமா மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், எப்பயும் நமக்கு தெரிஞ்சது தான். இஞ்சி, முந்திரி பருப்பு கூட நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், பட் நான் சேர்க்கலை. விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அளவு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற்றணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ரொம்ப போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரொம்ப உப்பாயிடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறையா இருக்க மாதிரி தெரியும், பட் உங்களுக்கு ரொம்ப சால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பருப்பையும் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணி உப்பு போட போகிறோம். இப்போ எத்தனை விசில் வைக்க போகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா தண்ணி பாயில் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம சால்ட் போட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் அரிசி போடணும். தண்ணி பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ தேவையான அளவுக்கு நான் சால்ட் போட்டுட்டேன். இப்போ அரிசியும் பருப்பையும் நான் ஆட் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணதுமே திரும்ப கொஞ்சம் இது பாயில் ஆகணும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 1.5 மினிட்ஸ் ஓப்பனில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை மூடி போட்டுட்டு, மூடி போடுறதுக்கு முன்னாடி பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் நான் போட்டிருந்தேன்.
மூடி போட்டுட்டு ஒரு 7 விசில் மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப கம்மியில் ரொம்ப ஜாஸ்தியில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 விசில் கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா இது மாதிரி வெண்பொங்கல் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நமக்கு வெண்பொங்கல் வந்து பாரம்பரிய அரிசியிலே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். மீனிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அல்லது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை, டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.